அபிராமி. வந்துட்டேன். அம்மா வந்துட்டேன்டா. அம்மா இங்கதான் இருக்கேன். படுத்துக்கோ 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 படுத்துக்கோ.
பயப்படாத. சரி. பிரச்சனைனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவனை என்ன காணுமே. ஐயோ, என்னடா இது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நீ தேடினது கிடைச்சதா? இல்லம்மா. ஐயோ, நான் தேடிட்டு இருக்கும் போது சரண்யாவுக்கு ஏதோ சத்தம் கேட்டு அங்க வந்துட்டா. ஐயோ, நல்ல வேளை நவீன் அவளை கூப்பிட்டு என்ன காப்பாத்திட்டான். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா சரண்யா கிட்ட மாட்டிக்குவேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்தையே அவகிட்ட சொல்லிடாத, சரியா? சரி. இத பாருடா, அடிக்கடி என்கிட்ட போன் பண்ணி பேசு. அப்பதான் நான் தைரியமா இருக்க முடியும்டா. ஒண்ணும் ஆகாது. ஆனா ஒரு விஷயம், நான் இங்க வந்துட்டு போன விஷயத்தை எக்காரணம் கூட அவகிட்ட சொல்லிடாத. சரி, புரிஞ்சுதா? சரி, பாத்துடா. சீக்கிரம் போடா, சீக்கிரம். சரிம்மா. ஜாக்கிரதை. போன் பண்ணுடா. பண்றேன். போமா. போயிட்டு வா. போன் பண்ணு. பண்றேன். அம்மா, சரண்யா, நீ எப்பமா வந்த? தூங்கலையா? நீங்க இந்த நேரத்துல எங்க போனீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதாம்மா பார்க்க வந்தேன். சத்தமா? வெளியில செக்யூரிட்டி இல்ல? இருக்காமா, பாத்ரூம் போயிருந்தான் போல இருக்கு. இப்ப வந்துட்டாமா. போய் படுங்க. சரிம்மா, நீ போய் படு. போமா, போய் தூங்கு. நீங்க போய் படுத்துக்குங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிம்மா, சரி. வரேன் நவீன். உங்க ஆசை நிறைவேற போகுது. உங்க புள்ளைய கொன்னவளை கொல்றதுக்கு மும்பைல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அந்த கலெக்டர் நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல. என்னம்மா சொல்றீங்க? அந்த கொலைகாரி செத்துட்டாங்கிற செய்தி என் காதுல கேட்கணும். அவ பொணத்தை என் கண்ணால பார்க்கணும். அவளோட சாம்பலை அள்ளிட்டு வந்து என் புள்ள சமாதியில தூவணும். அப்பதான் நான் சந்தோஷப்படுவேன் தேவராஜ். கவலைப்படாதீங்கம்மா, நான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறது சாதாரண ஆளுகிட்ட இல்ல, மும்பையிலேயே பெரிய ஆள்
வீரா த ப்ரொஃபஷனல் கில்லர். தேவராஜ், யாரா வேணும்னாலும் இருக்கட்டும், நாம நினைச்சது நடக்கணும். என்னாச்சு? என்ன நம்புங்க, அந்த பொம்பளை சாவறதுக்காக இது வரைக்கும் நீங்க செலவு பண்ணது 50 லட்சம். அது வீணா போகாது. தேவராஜ், அந்த பொம்பளை சாக போறது இவர் கொடுக்கிற பணத்துக்காக இல்ல, ஒரு தாயோட பாசத்துக்காக. தேவராஜ், அது மட்டும் இல்லை, உன் வேலை இதோட முடியலை. குவாரி கையை விட்டு போனதுலேருந்து எல்லா பிஸ்னஸும் டல் ஆயிடுச்சு. நீ என்ன செய்வியோ யாரை பிடிப்பியோ எனக்கு தெரியாது. குவாரி மறுபடியும் நம்ம கைக்கு வந்தாகணும். அது உன்னுடைய பொறுப்பு. அண்ணாச்சே, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம பிசினஸுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதே இந்த பொம்பளை தான். நாளைக்கு அவளையும் போட்டு தள்ளிடுவோம். அதுக்கு பிறகு இந்த ராஜ்யமே உங்க கையில தானே இருக்கு போது. உங்களை பழையபடி அண்ணாச்சியா தான் நான் பார்ப்பேன். என்ன நம்புங்க, உங்களுக்கு நான் எப்பயுமே விசுவாசமா இருப்பேன். தேவராஜ், உன் விசுவாசத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. தெய்வானே, நாங்க முடிக்கிறதுக்கு நேரமாகும். நீ போய் படுத்து தூங்கு போ. எப்போ என் புள்ள செத்தானோ அப்பவே என் தூக்கம் போயிடுச்சு. அந்த கலெக்டர் செத்துட்டான்னு என்னைக்கு என் காதுல விழுதோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். ரவி, மிஸ்டர் ரவி, போலி மருந்துகளை விற்பனை செஞ்சு 2 குழந்தைகளை கொன்ன குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கு உங்களுக்கு No, யாரு? மிஸ்டர் ரவி, கலெக்டர் சரண்யாவே உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸையும் ஒப்படைச்சிருக்காங்க. முரண்டு பிடிக்காம என் கூட வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? ரவி, சொல்றதை கேளுங்க, ஓடாதீங்க. வாங்க ரவி, ஓடாதீங்க, ஓடிங்க சுற்றுவேன். எழுங்க எழுங்க ரவி, ஓடாதீங்க, ஓடிங்க சுற்றுவேன். எழுங்க எழுங்க யோ, அந்த பக்கம் பாருங்க. ஓகே சார்.
ஓடாதீங்க. அம்மா அம்மா என்ன சார் ஆச்சு? என்ன சார் ஆச்சு? என்ன ஏன் சார் கத்துனீங்க? என்னாச்சு? தெரியலையே சார். நீங்க தானே சார் நீங்க அலற கத்துனீங்க? சத்தத்தை கேட்டு தான் சார் நாங்க எந்திரிச்சோம். ஏதோ குழப்பத்துல சாருக்கு இருக்காரு என்னாச்சு? போல இருக்கு. ஒண்ணும் புரியலையே. இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார் சார் என்ன சார் ஆச்சு? சார். ரொம்ப மோசமான கனவுடா. அது கனவுன்னு சொல்றதா கற்பனைன்னு சொல்றதான்னு புரியல. கண்ணு மூடுனா போலீஸ் என்ன ரவுண்ட் அப் பண்ணி ஷூட் பண்ற மாதிரி இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இது எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க சார். முடியலடா. என்னால முடிச்சிட்டு இருக்கவும் முடியல, தூங்கவும் முடியல. நான் தேடி போன பென்டிரைவ் கிடைக்கல. இனிமே கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இல்லை. எனக்கு இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே வழி என்னோட ஒய்ஃபை கொல்றதுதான். அவ செத்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். என்னடா சொல்றீங்க? சார் சார் தெரியல செஞ்சிடலாம் சார். சார். எப்படின்னு சொல்லுங்க. அம்மா, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணு. என்னடா? கார் சாவியை கார்லயே வச்சுட்டு நீ போய் படுத்து தூங்கு. எதுக்குடா? ஏய், கேள்வி கேட்காத, சொன்னதை செய். பாம்பு வைக்கிற ஆள் யாராவது தெரியுமாடா உங்களுக்கு?